புள்ள இருக்கிறானா ஊருக்கு போயிட்டானா? உங்ககிட்ட சொல்லாம எப்படிங்க போவான்? அவன் ஒவ்வொரு தடவை வரப்ப என்கிட்ட சொல்லிட்டு தான் போறானா? ஏன் இப்படி ஏடா கூடமாவா பேசுறீங்க? அவன் இந்த தடவை நீங்க சொல்லிதான் வந்திருக்கான். அதனால உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டான். அப்பா மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறவன் நான் எவ்வளவு கேட்டோம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். இத பாருங்க, அவன் ஒன்னும் சின்ன புள்ள இல்ல. அவனுக்கும் வயசாகுது. அவனும் 4 எழுத்து படிச்சிருக்கான். அவனுக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெரியுங்க. அதனால யோசிச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுப்பான். நிச்சயம் நீங்க கேட்டதை செய்யாம இருக்க மாட்டான். பா, புள்ளிய சொன்னதும் ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டி, நீ உன் அண்ணன் உன் புள்ள ஏன் எங்க அம்மாவும் சேர்ந்து என்ன போட்டு பார்த்துட்டீங்க. ஏன் எங்களை மட்டும் குத்த சொல்றீங்க? தப்பு உங்க பேர்ல இல்லையா? என் பேர்ல என்னடி தப்பு இருக்கு? இவ்வளவு பிரச்சனைக்கும் யார் மூல காரணம்? யாரு? அதான் கிட்ட வண்ணா மூஞ்ச நக்கிற ஜந்துவா ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அந்த சீர்கெட்ட சீனு. அவனாலதான் இத்தனை பிரச்சனையும். அவனால பிரச்சனை இல்லடி, அவன் அண்ணனால. யாரோ அவன் சம்பந்தப்பட்டவங்க நம்ம குடிய கெடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கான். அதனால தான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா அவனை மிரட்டி வச்சிருக்கேன். இது அன்னைக்கே செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. கவலைப்படாத, அவன் இனிமே நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். ஐயா பாத்தீங்களா, விரட்ட சனியை துரத்திக்கிட்டு வந்த மாதிரி கூட ஒரு சனியை கூட்டிட்டு வந்திருக்கு. நீங்களே கட்டிட்டு அழுங்க. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஏய், ஏந்திரங்கடா, ஏந்திரங்க. என்னங்கடா, 5 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டி போட வச்சு என்னை சிக்கல்ல மாட்டி விட்டு இப்ப காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறீங்களா? அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டோம். 5 லட்சம் ரூபா பேங்க்ல கட்டிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திலேருந்து உங்களை காப்பாத்திட்டு தான் உங்க காலில் வந்து விடுறோம். என்னது, 5 லட்சம் ரூபா கட்டிட்டீங்களா? ஆமாங்க ஐயா, நேத்தி முழு தொகையும் பேங்க்ல கட்டிட்டு கணக்க பைசல் பண்ணிட்டோம். இந்தாங்க ரசீது. என்னடா, இந்த பணம் இல்லைங்கிறதுக்காக தானே நீ தலைமறைவான? இப்ப இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்திருக்கு? என்னடா முழிக்கிறீங்க? இதுல எந்த தில்லுமுள்ளும் இல்லையே. சத்தியமா இல்லையா? நீங்க வேணா பேங்க்கு போன் பண்ணி வேணாலும் கேளுங்க. போன் நம்பர் 2651. சரி சரி ஐயா, நடந்த தப்புக்கு எங்க 2 பேரும் மன்னிச்சிருங்க ஐயா. அதான் மன்னிச்சாச்சுல, நீங்க போலாம். இப்படி சும்மா சொன்னா எப்படியா? சரி, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போங்க. இப்ப காப்பி ஆயா முக்கியம். பின்ன விருந்தா வைக்க சொல்ற? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க ஐயா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொன்னாங்க. அந்த முடிவை கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதான் பணத்தை கட்டிட்டீங்களே, போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். போதுமா? போதாதியா? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு அவார்டு கொடுக்க சொல்றியா? நீங்க மறுபடியும் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவே அவார்டு கிடைச்ச மாதிரியா? வேலையா? ஆமாயா ஆமாயா. ஐயா, ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா 1008 தடங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்க சுய புத்தியால யோசிச்சு மறுபடியும் எனக்கு வேலை போட்டு கொடுங்கய்யா. சுய புத்தியால யோசிக்கிறதுனால தான்டா உனக்கு மறுபடியும் வேலை போட்டு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன கலெக்டர் வேலையா போட்டு கொடுக்க போறீங்க? அப்படியே கொடுத்தாலும் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா. நான் உங்ககிட்ட எடுபடியாவே இருந்துடுறையா. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஏளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டவன் யாரும் இல்ல. நீங்க வேலை தரலன்னா சொக்கல் எங்கேயே எனக்கு வேலை போட்டு தரேன்னாரு. உங்களுக்கு உழைச்ச இந்த உடம்பு உங்க எதிர்க்கு உழைக்கலாமா? என்ன சொல்றீங்க? சரி, நாளையிலேருந்து வேலைக்கு வந்து தொலை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். உங்களால நானும் நல்லா இருக்கணும். அண்ணா, ஐயாவுக்கு வணக்கம் சொல்லு.
என்னைக்கு இருந்தா ஐயா மறுபடியும் தேவைப்படுவார்ல. ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? வணக்கம் வாங்கய்யா. வரேன். உங்களை திருத்தவே முடியாது. தலையெழுத்து. அதா அதா இங்க தாண்டா இருக்கேன். அப்பாடா, இப்பதான் ஒரு தலைவலி தீர்ந்துச்சாத்தா. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன மலைய கிள்ளி எலிய பிடிச்ச மாதிரி சலிச்சுக்கிற? அப்படி என்ன சாதிச்சுட்ட தலைவலி போச்சு? ஆத்தா, சொத்தை வித்துதான் ஆகணும்னு மாப்பிள்ள ஒத்த கால்ல நின்னார்ல, இப்ப அந்த சொத்தை விக்க முடியாம பண்ணிட்டேன்ல. என்னடா பண்ண? மாப்பிளைக்கு புத்திமதி சொல்லி சொத்தை விக்க விடாம பண்ணியா, இல்ல வாங்க வர்றவன வாங்க விடாம பண்ணிட்டியா? நீ வேற ஆத்தா, அப்படியெல்லாம் பண்ண முடியுமா? மாப்பிள்ள அந்த சீனுவோட அண்ணனுக்கு சூரிட்டி கையெழுத்து போட்டு தானே மாட்டிக்கிட்டாரு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, அதையே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? ஆத்தா, இப்ப உனக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். அந்த சீனு பையலோட அண்ணனை பிடிச்சி அவன் சார்பில் நானே 5 லட்சம் ரூபா பணத்தை பேங்க்ல கட்டிட்டேன். இனிமே பேங்க் மாப்பிள்ளை பேர்ல எந்த நடவடிக்கையும் எடுக்காது. மாப்பிள்ளைக்கு இனிமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருத்தன் 2 கோழிய வளர்த்தானா. ஒரு கோழிக்கு சீக்கு வந்துருச்சுன்னு இன்னொரு கோழிய அடிச்சு சாப்பிட்டானா. அந்த மாதிரி இருக்கு நீ செஞ்சுட்டு வந்தது. ஏண்டா, புத்தி கெட்டத்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு பெருசா சாதிச்சுட்டா மாதிரி ஜம்பமா பேசிக்கிட்டு இருக்க? ஆத்தா, இது ஜம்பம் இல்ல ஆத்தா, பாசம். கூட பிறந்த பாசம். என் குடும்பம் மாதிரியே என் தங்கச்சி குடும்பமும் அவமானப்படக்கூடாதுங்கிற பாசம். அது எனக்கு புரியுதுடா. ஆனா அந்த மனுஷன் உன்கிட்ட அப்படி நடந்துக்கலையே. ஆத்தா, நாம நன்றி சொல்லலைங்கிறதுக்காக சூரியன் தனம் உதிக்காமையா இருக்கான். அவன் கடமையை அவன் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கான். அதே மாதிரி தான் ஆத்தா, நானும் பிரதிபலனை எதிர்பார்க்காம என் தங்கச்சிக்கு என் கடமையை செய்கிறேன். அத ஓ மாப்பிள்ள புரிஞ்சுக்கலையே. வெந்த பொண்ணுல வேலை இல்ல பாச்சறான். புரிஞ்சுக்குவாரு ஆத்தா. இந்த சொக்கலிங்கத்தை அந்த ராஜசேகர் புரிஞ்சுக்கிற காலம் சீக்கிரத்திலே வரும். நீ வேணா பாரேன். ஆமாண்டா, என் உயிர் போகிறதுக்குள்ள அதை நான் பார்க்கணும். நம்பிக்கையோட இரு ஆத்தா, நிச்சயமா நல்லதே நடக்கும். ஆமா, மீனா இங்க? நீ பசியோட வருவேன்னு புள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியா? மீனா, மீனா. என் புள்ள சொக்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான். இதே மாதிரி அவன் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். என்ன காலிங் பெல் அடிக்க மாட்டேங்குது? அரே, சௌக்கியமாயா காமகோட்டி? காமகோடியா? என் பேர் புண்ணிய கோடிங்க. ஏதோ ஒரு கோட்டி. ஓ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலையா, அதுக்காக மறந்து போயிட்டா. வா வா உள்ள వా. வரேன் போங்க. మీకు ప్రెషర్ ఎక్కువైపోతుంది. சொல்லுங்க. మా అబ్బాయికి ఆ కూతురంటే నిండా ఇష్టమైపోయిందయ్యా. உங்க பையனுக்கு கூத்துனா அவ்வளவு இஷ்டமா? அப்புறம் என்ன, ஏதாவது ஒரு கூத்து கூட்டுமே காமிச்சிட்டு வாங்க. అయ్యో కర్మ కర్మ, నీ తెలుగు తగలయ్యా. కూతురు కాదు, కూతు కాదయ్యా, పెళ్లి కూతురు. అంటే కళ్యాణ పొన్ను. అది கல்யாண பொண்ணா? அது எந்த பொண்ணு? அதாப்பா, அந்த பூஞ்சோலி கிராமம் பெரிய மனுஷன் நரசிம்மன் இருக்காரு இல்லையா, அவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஏ, அந்த பொண்ணு கூட தான் మా అబ్బాయిని ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிச்சு. ஆமா சொல்லுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பத்தி நீங்களும் பேசல, அவங்களும் பேசல. ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு வந்து அந்த பொண்ணை பத்தி பேசினா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? என் பையனுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. புரோக்கர் தம்பி, அந்த பொண்ணை மாக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நீங்க நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு அதையும் கொஞ்சம் செப்பண்டி. அடிக்கி செப்பறமா? ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தா நம்ம என்ன செய்யறது? அந்த சம்பந்தம் கேன்சல் பண்ண சொல்லுங்க. நம்ம பையன் மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பையன் கிடைக்காது. என்ன சொல்றாங்க? நம்ம பையன் அப்படி என்ன படிச்சிருக்காரு? மெடிசின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், லாலோ செகண்ட் கிளாஸ், சிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது சரிதான். இன்ஜினியரிங் படிப்பு தான் படிக்கல போல இருக்கு. அதுக்கு டைம் இல்லையே. ஆமா ஆமா, எப்படி டைம் இருக்கும்? ஒரே ஆளா இவ்ளோ படிச்சா? உங்க பையன் என்ன வேலை செய்யறாரு? அது வெளியே சொல்லக்கூடாது.
வெளியே சொல்லக்கூடாது. அப்படி என்ன வேலை? அவ சிபிஐல பெரிய ஆபீசர். சிபிஐலயா? சிபிஐலனா அப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னு சொல்லுங்க. அதானே சொல்ல வந்தேன். இந்த விஷயத்த பொண்ணு வீட்டுக்காக சொல்லலாமா? இப்போ சொல்ல தேவையில்ல, நிச்சயதார்த்தம் அப்புறம் சொல்ல. சரிங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி அவங்கள சம்மதிக்க வைக்க பாக்குறேன். அதையும் மீறி ஏதாவது முரண்டு பண்ணாங்கன்னா நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். சார் நான் வரேன் சார். வாங்க சார். சார் நான் வரேன் சார். வாங்க சார். சார் நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் சார். போயிட்டு வாங்க சார். சார் அது இல்ல சார், வரும்போது பஸ் இல்ல, ஆட்டோல தான் வந்தேன். அது போகும்போது ஆட்டோ இருக்காத, பஸ்ல போங்க. சரி நான் வரேன் சார். வாங்க. ஏவண்டி, இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வருமா? வரலன்னா வர வைப்போம். சரி, இன்னைக்கு சமையல் என்ன பண்ணிருக்க? எப்போ நான் சமையல் செஞ்சேன்? நீங்க தானே செய்வீங்க. போண்டி போய் செய்யண்டி, போண்டி. சரி. டிவி பார்க்க முடியல. ஏங்க இப்ப எதுக்கு தேதி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது வர மாசத்துல ஒரு 4-5 முகூர்த்தம் இருக்கு காமாட்சி. அதுல ஏதாவது ஒண்ணு குறிச்சு வச்சு சம்பந்திக்கிட்ட பேசிட்டோம்னா பாக்குவத்துல மாத்திக்கலாம்ல, அதுக்கு தான். அது மாத்திக்கலாங்க. ஆனா மாப்பிள்ளை என்னமோ அவன் தங்கச்சிக்கு குணமானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. அது அவங்களுடைய ஆதங்கம் காமாட்சி, இது பொண்ணை பெத்த நம்மளுடைய ஆதங்கம். இப்ப நாம என்ன கல்யாணத்தை வச்சுக்கலாம்னா கேட்க போறோம், பாக்குவத்துல மாத்திக்கலாம் தானே கேட்க போறோம். முதல்ல அதை செய்யுங்க. பாக்குவத்துல மாத்திக்கிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். பாக்குவத்துல கூட மாத்த வேணாங்க. பொண்ணுக்கு பையனையும் பையனுக்கு பொண்ணையும் பிடிச்சிருந்தாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. வணக்கம் ஐயா. என்னையா புண்ணிய கூடி, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம். முன்னாடி உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்றதுக்காக அடிக்கடி வந்துட்டு இருந்தேன். இப்பதான் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சே, அதான் நிதானமா வந்தேன். கமிஷன் வாங்கிட்டு போலான்னு வந்தியாக்கும். இங்க பாருங்க, இந்த புரோக்கர் புண்ணிய கோடிக்கு கமிஷன் முக்கியம் தான். ஆனா பொண்ணு கழுத்துல தாலி ஏறினாதான் கமிஷனே வாங்குவேன். உன் தொழில் தர்மத்தை நான் ரொம்ப பாராட்டுறியா. ஆனா இந்த கல்யாணத்துக்கு இருந்து நம்ம ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம், அதுக்கு போய் கணக்கு பாக்குறீங்களே. அவர் கேட்கிற கமிஷனை தாராளமா கொடுத்துட்டு தான் போங்களேன். அப்புறம் என்னையா, என் பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க, இனி எந்த அப்பீலும் கிடையாது. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புறேன், வந்து சாப்பிட்டுட்டு கமிஷனை வாங்கிட்டு போ. சரிதான். அப்ப மத்த வேலை யார் பாக்குறது? மத்த வேலைன்னா அதாங்க சம்பந்திக்காரங்களை கூப்பிட்டு வர்றது, நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கிறது, இந்த வேலை யார் பாக்குறதுன்னு. ஐயோ, சம்பந்திக்காரங்களை அழிச்சிட்டு வர வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வேற வேலை இருந்தா பாரு போ. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? சம்பந்திக்காரங்க எப்ப நிச்சயம் வச்சுக்கலாம் கேட்டு வர சொன்னாங்க. நீங்களா போய் பேசுனா நல்லா இருக்காதுங்க. சம்பந்திக்காரங்க உன்னை கேட்டுட்டு வர சொன்னாங்களா? ஆமா, நீ எந்த சம்பந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? சரியா போச்சு, நான் மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்து கொடுத்தேன், பொண்ணுக்கும் பிடிச்சு போச்சுன்னு சொன்னீங்களே. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து பார்த்துட்டு போனாங்களே, அந்த சம்பந்தி சொன்னேன். அட என்ன ஆளியா நீ? நான் என்னமோ இப்ப நாங்க மெட்ராஸ்ல சம்பந்தம் பண்ணிக்க போறோமே, அந்த சம்பந்திக்காரங்களை பத்தி தான் பேசியாக்குன்னு பயந்துட்டேன். என்னது, மெட்ராஸ்காரங்க கூட சம்பந்தம் பண்ண போறீங்களா? அது எப்படிங்க ஒரே பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை பார்க்க முடியும்? ஏங்க என்னங்க இது? இந்த ஆள் அவசகுணமா எதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஏய், இந்த மாதிரி நீ ஏடா கூடமா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அடிச்சன பல்லு 32 கீழே கொட்டி போயிடும். என்னங்க நீங்க பொண்ணை பெத்த ஒரு மாதிரி பேசாம திடீர்னு தாதா ரேஞ்சுக்கு பேசுறீங்க? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? யோ, என்னையா நீ பேசுறதே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க? நீ அவங்களை இங்க பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நாங்க மெட்ராஸ்ல வேற ஒரு சம்பந்தத்தை பார்த்தோம், அந்த மாப்பிள்ளைய என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட தான் நாங்க சம்பந்தம் பண்ணிக்க போறோம். ஏங்க, உங்க பொண்ணுக்காக மாப்பிள்ளையை தேடி எத்தனை தடவை நடையா நடந்த, அப்ப ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இத பத்தி சொல்லியங்க. சரியா? தப்புதான். நீ அந்த மாப்பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல இடமா பாரு போ. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. அவங்க என்னமோ உங்க கூட தான் சம்பந்தம் பண்ணிக்க போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. யோ, என்னைய நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவங்க ஒத்த கால்ல நின்னாலும் சரி, 2 கால்ல நின்னாலும் சரி, எங்களோட சம்பந்தம் அந்த மெட்ராஸ்காரங்களோட தான். இதுதான் உங்க முடிவா? எங்க வீட்டுல எல்லாரோட முடிவும் அதான்யா. ஓஹோ, சரி. இந்த விஷயத்த மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்றேன், அவங்க ஒத்துக்கிட்டா சரி. இல்லன்னா அவங்களே வருவாங்க, பேசி ஒத்துக்க வைங்க. நான் வரேன்.
என்னடி இவன் விருப்பம் இல்லைன்னு சொன்னா கூட மறைமுகமா மிரட்டிட்டு போறான். அவனை விடுங்க. நீங்க மெட்ராஸுக்கு போய் நம்ம சம்மந்தி வீட்டுல பேசிட்டு வாங்க போங்க. சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. మీ ఇంట్లో కాఫీ చాలా బాగుండదు. என்னது? உங்க வீட்லే కాఫీ நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, మీ ఇంట్లో காஃபி மட்டும் இல்லைங்க, நீங்க உங்க பொண்டாட்டி உங்க பொண்ணு எல்லாருமே நல்லவங்களா இருக்குங்க. அதனாலதான் உங்க குடும்பத்திலே சம்பந்தம் வச்சுக்கலாமன்னு இஷ்டப்படுத்தா உண்டானே. நீங்க சொல்றத கேட்கும் போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது பாருங்க, இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலீங்களே. கொடுப்பனே உங்க கையிலே தாங்க இருக்க. ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க? நீங்க தமிழா இல்ல தெலுங்கா? தமிழ் தாங்க. தஞ்சாவூர் தான் சொந்த ஊர். ஆந்திரால போய் 20 வருஷமா பிசினஸ்க்காக செட்டில் ஆயிட்டாம் இல்லையா, அதனால தான் தமிழ் தெலுங்கு ரெண்டும் மிக்ஸ் ஆயிட்டே வருது. இங்க கொஞ்சம் வருஷம் இருந்தா தமிழ் நல்லா வரப்போகுது. இது మన மதர் டங் కదా. அது சரி, அது வந்துட்டு போட்டோம். இப்போ நாம எதுக்குங்க தேவையில்லாம வளவளன்னு பேசிக்கிட்டு, நீங்க உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பாருங்க. நீங்க மனசு வச்சா இந்த கல்யாணம் நடக்குங்க. எப்படி? இப்போ நீங்க மദ്രാസിல சம்பந்தம் பேசிருக்கீங்க இல்லையா, அது பிடிக்கலன்னு சொல்லுங்க, நம்ம சம்பந்தி ஆயிடலாம். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? இது என் பொண்ணு விருப்பப்பட்ட கல்யாணங்க. அவளுடைய மனசையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா? மனசு என்னங்க, மனசு பெரிய மனசு. கல்யாணமானா எல்லாம் சரியா போயிடும். இதோ பாருங்க, அந்தஸ்திலே நாங்க உங்களுக்கு ஈக்குவல். என் பையன் பெரிய படிப்பு படிச்சுட்டு மாசம் 40,000 சம்பாதிக்கிறான். அப்புறமே யோசிச்சுக்கிறேங்க. இதோ பாருங்க நரசிம்மன், என் பையன் இருக்காரு, உங்க பொண்ணு பார்த்ததுல இருந்து வேற பொண்ணே வேண்டாங்கிற. என்னங்க பேச்சு நல்லா இல்லைங்களே. கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பத்தோட மனசு சம்பந்தப்பட்டாதாங்க கல்யாணம். இது பாருங்க, இதெல்லாம் சரி வராதுங்க. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க, புறப்படுங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்புறம் என் பையனை கோபம் தான் என்ன ஆகும் தெரியுமா? என்ன மிரட்டுறீங்களா? உங்க பையனுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்? நான் கோபப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாத பேச்சு. போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. தப்பா எடுத்துக்காதங்க. உன் கூட சம்பந்தம் பண்ணிக்கலாமன்னு ஆர்வத்திலே ஏதோ தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல, போங்க போங்க. வரேம்மா. என்னங்க இந்த ஆளு வேண்டாம் போங்கனாலும் நம்ம வீட்டையும் சுத்தி சுத்தி வராரு. ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்காரு போல இருக்கு. யாரு இவனா? நீ வேறடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ, இந்த டம்ளர் எடுத்துட்டு போ. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து தூள்